தொடர்ந்து நாம் தெய்வ சமூகத்தில் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் உதவி செய்வாராக. வாசிக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 23வது வேத வசனத்தை வாசிக்கலாம். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பின்பு பிசிதியா நாட்டை கடந்து இல்ல, அந்த வசனம் மட்டும் போதும். மறுபடியும் வாசிக்கலாம். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சபைகளிலே மூப்பர்களை ஏற்படுத்தி உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் நம்பின விசுவாசம் வைத்த கர்த்தரிடத்தில் அவர்களை ஒப்புவித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்களும் நானும் நம்பி இருக்கிற ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் மேல நம்மை ஒப்பு கொடுப்பதுதான் இந்த வசனமும் கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்த உத்தரவாதத்துவம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் வாசித்ததான வேத பகுதியை கழிந்த நாட்களிலே வாசித்து தியானித்து வருகிறோம். என்னாகம புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரத்தை போன வாரத்திலே மையமாக வைத்து நாம் சில வேத வசனங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதிலே நாம் வாசிக்கிறதான வேளையில கழிந்த நாட்களில் அதிலே வாசித்தோம். வாசிக்கலாம். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 25வது வேத வசனம். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவர்களிடத்தில் போனான். இஸ்ரவேலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள். இஸ்ரவேலின் மூப்பரும், நல்ல கவனிங்க, சமஸ்த இஸ்ரவேல் சபையின் நடுவிலே தேவனாகிய கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அல்லது மோசேக்கும் ஆரோனுக்கும் அவர்களை கர்த்தர் ஊழியத்துக்காக ஏற்படுத்தி அவர்களுக்கு உதவியாக இந்த கோராகனுடைய கூட்டம் அவர்கள் இந்த ஆலயத்தின் பணிவிடை இன்றைக்குரிய சபைக்குரிய நிலையை சொல்லுகிறேன். இது பழைய ஏற்பாட்டினுடைய சரித்திர பகுதி. போன வாரம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஆலயத்தில் பணிவிடை செய்கிற வேலை செய்வது இவர்கள் பொறுப்பு. இவர்கள் அந்த பணிவிடையை செய்து கொண்டு வரும்போது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தூப கலசத்தை கொண்டு வர வேண்டும். ஆசாரியன் தூப வர்க்கத்தை போடுவான். இவர்கள் அதை அசைத்து நறுமணத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்போ மோசே தூப வர்க்கத்தை தூப கலசத்தில் போடும்போது தூப கலசத்தை அவர்கள் அசைக்கும் போது இயற்கையினால் வருகிற காற்று, தீ, கனல் உள்ளால இருக்கிறதுனால அதனுடைய நறுமணம் புகையாய் வெளியே வரும். கர்த்தர் அதை முகருவார். தெய்வீக நிறைவு ஜனங்களுக்கு உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். இது வேதவசன முறை. ஆனால் இவர்கள் இந்த தூப கலசத்தை அந்த பணிவிடையை செய்து கொண்டிருக்கும் போது இவர்களுக்குள், அப்படின்னா கோராகனுடைய தாத்தான் அபிராம் என்பவர்களுக்குள்ளால ஒரு எண்ணம் உதித்து வந்தது. இப்போ மோசையோடு மட்டுமா ஆரோனோடு மட்டுமா நாங்களும் செய்தா காரியம் நடக்கும் என்கிற ஒரு எண்ணம், ஒரு துணிச்சல் அவர்களுக்கு வந்தது. அவர்களுக்கு இந்த எண்ணங்கள் மாறினதும் அவளுடைய பேச்சு மாற ஆரம்பித்தது, அவளுடைய பார்வை மாற ஆரம்பித்தது, அவளுடைய சிந்தை மாற ஆரம்பித்தது. மொத்தத்திலே அவளுடைய எல்லா செயல்பாடுகளும் ஆராதனைக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். இப்படி ஆரம்பித்து செயல்பட்ட வேளையில
மோசையோடு அவர்கள் எதிர்க்க ஆரம்பித்தார்கள். எதிர்க்க ஆரம்பித்த வேளை மோசே தெய்வ சமூகத்தில் முகங்குப்பர விழுந்தார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஊழியத்திலே வாக்குவாதம் பண்ணுவது, ஊழியத்திலே பிரச்சனை உண்டாக்குவதை என் கர்த்தர் விரும்பவில்லை. ஆதி அப்போஸ்தலர்களும் அதை விரும்பவில்லை. ஆமென். உண்மையையும் நீதியையும் வேறு பிரித்து காண்பிக்கிறவர் கர்த்தர். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறவர் கர்த்தர். இவர்கள் இப்படி துணிச்சலோடு செயல்பட்ட வேளையில மோசே சொன்னான், நாளைக்கு நீங்கள் அவரவர் உங்களுடைய தூப கலசத்திலே அக்கினியை போட வேண்டும். தூப வஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? பிள்ளை அங்க விளையாடிட்டு இங்க கவனிங்க எல்லாரும். தூப கலசத்திலே தூப வர்க்கத்தை போட்டு கொண்டு வாருங்கள். அப்பொழுது இதுவரை சரியாய் அக்கினியை போட்டவர்கள் இப்பொழுது அந்நிய அக்கினியை என்ன செய்கிறாங்க? அந்நிய அக்கினியை என்ன செய்கிறாங்க? போட்டு கொண்டு வருகிறாங்க. நல்லா கவனிக்கணும். எவ்வளவு ஜபிக்கிற ஒரு விசுவாசி. போன வாரத்துல நான் அதை சொன்னேன், மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன். எந்த விசுவாசி, எந்த குடும்பம் கர்த்தருக்காய் உண்மையாய் ஜபத்திலும் ஆராதனையிலும் ஊழியத்தை தாங்குகிறதிலும் வளருகிறதோ அந்த குடும்பத்தை சாத்தான் கன்னமிட்டு திருடுவதற்கு திட்டமைப்பான். நீங்களும் நானும் அதில் அகப்படாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நன்றாய் ஜெபிக்கிற குடும்பத்துக்குள் சாத்தான் பதிவிடை வைத்து உள்ளாலே வருவதற்கு அவன் திட்டமிடுவான். ஒன்று, நன்றாய் தெய்வ சமூகத்திலே ராத்திரி பகல் பாராதபடி ஜெபிக்கிற ஊழியத்திற்காய், சபைக்காய், கர்த்தருடைய ராஜ்ய கட்டுமணிக்காய் எந்தெந்த குடும்பங்கள் முன் பந்தியில் முன்ன நின்று செயல்படுகிறதோ அந்த குடும்பத்துக்கு விரோதமாய், அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாய் செயல்படுவதற்கு சாத்தான் பதிவிடையிட்டு கிரியை செய்வான். நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்தை விட்டு வழி விலகாதபடி, தெய்வ சமூகத்தை விட்டு வழி விலகாதபடி, கர்த்தருடைய பாதபீடத்திலே தரித்திருக்கிறதிலே உண்மையும் உத்தமமும் மன நேர்மையாய் இருந்து சத்ருவை எதிர்த்து ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் இந்த கோராகுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைச்சு, நல்ல ஒரு அப்படின்னா கர்த்தருடைய ஊழியத்துல அது சின்ன ஒரு பங்கு செய்தாலும் பெரிய பங்கு செய்தாலும் எல்லாருக்கும் சம பங்காய் கர்த்தர் பலனை தருவார். கைகளை உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 6ஆம் மணி வேளையில் வந்தவனுக்கும் 9ஆம் மணி வேளை வந்தவனுக்கும் 12ஆம் மணி வேளை வந்தவனுக்கும் கூலி கூலி எல்லாருக்கும் ஒண்ணுதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதிகமா செய்தால் அதனுடைய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் அநீதி உள்ள தெய்வம் அல்ல. ஆனா கூப்பிடும் ஒரு வார்த்தை தான், நீங்க என்னுடைய திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்யுங்க, ₹1 கூலியை பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். சம்மதிச்சுதான் என்ன செய்தாங்க? சம்மதிச்சுதான் என்ன செய்தாங்க? யாரும் யாருக்கு கூடயும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. கர்த்தர் நமக்கு தருகிறத சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இவர்கள் சிலராய் கூடி 250 பேரா சேர்ந்தாங்க. 250 பேரும் சேர்ந்து அவர்கள் ஒரு மனுஷனுக்குள்ள சாத்தான் நுழைஞ்சா அப்படியே இது ஒரு பகர்ச்ச வியாதி போல பரவும். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவங்க சொல்லுகிற வார்த்தைய சற்று கவனிக்கணும். அவங்களுடைய ஜீவிதத்தை சற்று கவனிக்கணும். அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை சற்று கவனிக்கணும். சொன்ன உடனே நம்பி, மூத்த விசுவாசி இல்ல, நல்லா ஆராதிக்கிற ஆள் அல்ல, நல்லா ஜெபிக்கிற நபர் அல்லவா, அவங்க சொன்னா உண்மைன்னு சொல்லி நம்ப கூடாது. ஜாக்கிரதையாய் தெய்வ பிள்ளைகள் இருக்க வேண்டும்.
அல்லேலூயா. தூபம் காட்டுகிறவங்க ஒரு திட்டம் போட்டாங்க. நாங்க செய்வது சரி, நாங்கள் பேசுவது சரி என்று சொல்லி திட்டம் போட்டு மோசேயும் ஆரோனிடத்திலையும் வந்தாங்க. பைபிள் சொல்லுகிறது, தேவ சமூகத்துக்கு விரோதமாய் அவர்கள் எழுப்பினார்கள் என்பதை பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மோசே முகங்குப்பர விழுந்தான். வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடுங்கோபம் கொள்வீரோ என்றார்கள். ஒரு மனுஷன், நல்லா கவனிக்கணும், 22வது வசனம் அதுல சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் முகங்குப்பர விழுந்து, ஒரு பிரச்சனை வந்ததும் அங்க போய் அவங்களோட வாக்குவாதம் பண்ணவோ பிரச்சனை பண்ணவோ இல்ல, தெய்வ சமூகத்தில் முகங்குப்பர விழுந்தார்கள். தேவனிடத்துல பரிகாரத்தை தேடினார்கள். அல்லேலூயா. விசுவாசிகளே, இன்று இந்த காலை வேளையில உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் கவனிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்க ஆவிக்குரிய நிலைமைக்கு விரோதமாய், உங்க தொழிலுக்கு விரோதமாய், தேவன் தந்த ஆசீர்வாதத்திற்கு, தேவன் தந்த நன்மைக்கு, தேவன் தந்த ஒரு தெய்வீக நிறைவுக்கு விரோதமாய் எந்த மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, தெய்வ சமூகத்திலே முழங்கால் படி போட்டு கர்த்தரை நோக்கி நம்முடைய பிரச்சனை சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிரச்சனையை பரிகரிக்கிற கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார், நமக்காய் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வாங்கி விசுவாசிகள் பழகணும். அல்லேலூயா. நம்ம உண்மையை சொல்லணும், நேர்மையானதை சொல்லணும், சொல்லிட்டு நம்ம விலகிறணும். தெய்வ சமூகத்தில் வச்சுட்டு நம்ம கர்த்தரை சார்ந்து நம்ம வாழ்க்கை விழுந்து போகாதபடி, நம்முடைய ஜீவிதம் இடறி போகாதபடி, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, தெய்வீக ஜெபிக்கிற ஜெப ஜீவிதம் விழுந்து போகாதபடி கிறிஸ்துவில் வேரூன்றி கட்டி எழுப்ப நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. அவங்க அப்படி பண்ணுனாங்க, நான் அப்படித்தான் பண்ணுவேன். அவங்க இப்படி பண்ணுனாங்க, நான் இப்படித்தான் பண்ணுவேன். அப்படி சொல்லி எந்த விசுவாசிகளும் அதுல ஈடு கொடுக்க நிக்க கூடாது. நமக்கு தெய்வ சமூகத்துல விழுந்து கிடக்கணும், பதில் அங்க இருந்து வரும். எத்தனை பேர் இதை விரும்புகிறீங்க? அல்லேலூயா. 121ஆம் சங்கீதத்தை 1-2 வசனத்தை சொல்லுவோமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு பதில் வரும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நமக்கு பதில் மனுஷனிடத்திலிருந்து அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து. ஜெபிக்கிற விசுவாசியே, ஜெபிக்கிற சபையே, ஜெபிக்கிற தெய்வ ஜனமே, பதில் 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 கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பதில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். ஆமென். அப்படி பதில் வாங்கின தெய்வ பிள்ளைகள் மனுஷனோடு சாதாரணப்பட்ட அற்பமான காரியங்களுக்கு, பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் காரியத்தை நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசேயும் ஆரோனும் 30 லட்சம் ஜனங்கள் உண்டு, 250 பேர் தூபம் காட்டுவதற்குண்டு. ஆனா இவங்க பிரச்சனை உண்டாக்குனதும் ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு நுழைஞ்சான். 250 மாறுச்சு. 250 பிறகு பல பல நூற்றுக்கணக்காய் பகர ஆரம்பித்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பொய் சொல்ல, அதை நம்பி அந்த பொய்யையே பரத்துகிற ஒரு மனுஷன், மாய்மாலம் பண்ண அந்த மாய்மாலத்தையே பரத்துகிற ஒரு மனுஷன் தீங்கான காரியத்தில் விழ, அதை சார்ந்து மற்றவர்களும் அதில் விழக்கூடாது. உங்க ஆத்துமாக்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும்.
அல்லேலூயா. உங்க ஆத்துமாக்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். பிறன் செய்கிற குற்றத்திற்கு உட்படாதபடி மற்றொரு ஆளு சொன்னதும் ஆழ அறியாம காலை வச்சு கண்ணீர் ஆகப்படக்கூடாது விசுவாசிகள். Praise the Lord. ஒரு ஆத்துமா கூட கண்ணீர் ஆகப்படக்கூடாது. ஒரு ஆத்துமா கூட விழுந்து போக கூடாது. விசுவாசத்திலே உறுதியாய் நின்று கர்த்தரை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. அவன் முகங்குப்புற விழுந்தான். நடந்தது என்ன வாசிங்க. அடுத்து அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். ஒரு மனுஷன் தப்பு பண்ண ஆண்டவரே, ஒரு மனுஷன் இடறினாப்பா, ஆனா ஒரு மனுஷனுக்கு இடர்ச்சி வச்சு நீர் எல்லாருக்கு மேலையும் கோபம் கொள்ளுவீரோ? பாருங்க, சபைக்கு மேல இருக்கிற அக்கறை, ஆத்துமாக்கள் மேல இருக்கிற அக்கறை. அவன் சொல்றான், ஒரு மனுஷன் தவறு பண்ண நீர் கோபம் கொள்ளுவீரோ சபையின் நடுவில்? அடுத்த வசனம் சொல்லுகிறது வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். உடனே சொல்றாரு, ஆண்டவர் பேசுறாரு. ஜெபிக்கும் போது தெய்வ சத்தம் கேட்கும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்துல தருணம் செய்ய முடியாம மூச்சு திணறி நின்னுட்டு ஆண்டவரே இன்னும் கூப்பிடும்போது கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார், கர்த்தர் நடத்துவார். கைகளை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களா? முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை வாசிங்க, வீட்டுல போய் ஜெபம் பண்ணுங்க. உன்னதத்துல இந்த பதில் வரும். உங்களுக்கு ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. வாசல்கள் திறக்கப்படாது இருக்கிற குடும்பங்களுக்கு இந்த ஜெப நாட்களில் இந்த கன்வென்ஷன் முடியும் போது சில வாசல்களை கர்த்தர் திறப்பார். ரெண்டு கைகளையும் தலைக்கு மேல தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரதை சபையின் நடுவில், ஊழியத்தின் நடுவில், குடும்பங்கள் நடுவில், பிள்ளைகள் நடுவில் கர்த்தர் சில வாசல்களை பரலோகத்தின் தேவன் இந்த நாட்களில் கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். ஆமென். ஜெபத்துல போன வாரம் உங்களோட சில நாட்கள் ராத்திரி வேளையில பேசினேன். என் சத்துருக்கள் மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை, என் சத்துருக்கள், அல்லேலூயா, நமக்கு சத்துருக்கள் உண்டு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் தலையை கர்த்தர் உயர்த்துகிறவர். ஆமென். அல்லேலூயா. விழுந்து கடக்கிற சலத கர்த்தர் இந்த நாட்களில் உருவாக்கி என் கர்த்தர் எழுப்புவதற்கு கர்த்தர் திட்டம் போட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப விசுவாசிகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தலை உயர்த்தப்படுவதற்கு, நம்முடைய ஜீவிதம் உயர்த்தப்படுவதற்கு, நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் வசனத்துல. ஃபர்ஸ்ட் ஒரு விசுவாசி சத்துரு மத்தியிலே பந்தியை உயர்த்துவதற்கு முதல்ல வசனத்துக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இரண்டு, உண்மையாய் இருக்க வேண்டும். மூன்று, எதிரிகள் மத்தியிலே எதிரிகளினுடைய கோஷத்தை கவனிக்க கூடாது. கர்த்தரை பார்த்து கர்த்தர்ல நிலை நிற்க வேண்டும். அல்லேலூயா. நான்கு, வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தரை சார்ந்து கர்த்தரையே உயர்த்தி தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அல்லேலூயா. இந்த 4 பகுதியை உங்களோடு 4 தினங்கள் இரவு வேளை பகிர்ந்து கொண்டேன். தெய்வ சபையே, கீழ்ப்படிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. 2, கர்த்தருக்கு எல்லா காரியத்திலையும் உண்மையாயிருங்க. விசுவாசத்துல உண்மையாயிருங்க, ஜெபத்துல உண்மையாயிருங்க, ஆராதனையில உண்மையாயிருங்க, பெற்றோருக்கு முன்னிலையில உண்மையாயிருங்க, படிக்கிற ஸ்கூல்ல பிள்ளைகள் உண்மையாயிருங்க, படிக்கிற கல்லூரியில உண்மையாயிருங்க. உங்களை ரட்சித்த கர்த்தருக்கு உங்களுடைய பணத்தால், உங்களுடைய ஜெபத்தால், உங்களுடைய ஆராதனையில் எல்லாவற்றிலும் உண்மையாயிருங்க. நீங்க விழுந்து போக மாட்டீங்க, கர்த்தர் தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து வரும். ஆகையினாலதான் மோசேக்கு இப்ப சொன்னா 30 லட்சம் ஆட்கள் அவனுக்கு முன்னால வேறும் உண்டு, 250 பேர் அவனுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. 250 பேரை ஜெயிப்பதற்கு பெரிய காரியம் அல்ல. இவ்வளவு பேர் எதிராக எழும்புறாங்க, ஒண்ணு இவங்களை கவனிங்கடான்னு சொன்னான். ஆளுக்கு வர தள்ளு போட்டு கொடுத்தா போதும், 250 பேரும் அட்ரஸ் இல்லாம போகும். Praise the Lord. மோசே அதை செய்ய துணியல்ல. அதிகாரம் இருக்குன்னு அதிகாரத்தை காட்டக்கூடாது. கர்த்தரை நோக்கி பார்த்து தெய்வ சமூகத்துல காத்திருப்போம்னா நம்மையும் கர்த்தர் தள்ள மாட்டார். யார் எப்ப உண்மை உள்ளவர்கள் என்பதை என் கர்த்தர் வெளிப்படுத்துவார். Praise the Lord. அல்லேலூயா. முகங்குப்புற விழுந்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி மோசேயை கூப்பிட்டார். தெய்வ பிள்ளையே, கஷ்டத்துல பின்னால போய் நம்ம துக்கப்படக்கூடாது. கஷ்டத்துல கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. தாங்க முடியாத பிரச்சனையை சொல்லி அழுதுட்டு இருக்க கூடாது. அப்பா, இதை தாங்குவதற்கும் தருணம் செய்வதற்கும் பலன் தாரும் ஆண்டவரேன்னு கேட்பீங்கன்னா அவர் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. 250 பேர் நினைச்சாங்க ஒரு மோசேயையும் ஆரோனையும் லகுவாய் ஜெயிக்கலாம் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். அவர்களை ஜெயிப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. ஆமென். கர்த்தர் யார் என்பதை அவர்கள் நடுவிலே கர்த்தர் வெளிப்படுத்தினார். தெய்வ பிள்ளையே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. அவர் ஜெயித்தவர், ஜெயம் கொண்டவர், ஜெயத்தை தருகிறவர். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? அவர் ஜெயித்தவர், ஜெயம் தருபவர், ஜெயத்தின் பாதையில் உங்களை என்னை நடத்துகிறவர். அவர் பெரியவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இவங்க தானே இங்க இந்த சின்ன ஒரு பிரச்சனை தானே, இது எங்களுக்குள்ளது, இது எங்களுக்குள்ள உரிமை பாராட்டுறாங்க. சரி, அவனுக்கு விட்டு கொடு, நீ கொஞ்சம் ஒதுங்கி கொடு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது எனக்குன்னு அடம் பிடிக்கிறானா, நீ அதை விட்டுட்டு போ, கர்த்தர் உனக்கு அதை விட பெருசு தருவாரு. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையில ஏதோ சில உள்ளங்களோடு, சில குடும்பங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. உங்களோடு வாதாடி கொண்டு, உங்களோடு போராடி கொண்டு நிற்கிறார்களா? அண்ணா நீ இதை வச்சுக்க, தம்பி இதை வச்சுக்க, அக்கா நீ வச்சுக்க, விட்டு கொடு, கொஞ்சம் ஒதுங்கு. கர்த்தர் உன்னை அவர்களை விட மேன்மையாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அப்பதான் பைபிள் சொல்லுகிறது, நீ இவர்களை விட்டு சபைக்கு சொல்லு, ஜனத்துக்கு சொல்லு, இந்த கூடாரத்தை விட்டு நீங்க கொஞ்சம் விலகி போங்க, கொஞ்சம் மாறி கொடுங்க, கொஞ்சம் விட்டு கொடு. பிரைஸ் தி லார்ட். விட்டு கொடுன்னு சொன்னதும் மோசே என்ன செய்ய தெரியுமா? உடனே தெய்வ சப்தத்துக்கு எந்த ஆத்மா கௌரவம், கனம், கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த ஆத்மா அந்த நிமிஷத்துல கீழ்ப்படிதோ உடன் பதில் நடக்கும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மனசார இன்னைக்கு இந்த பகல் வேளை சொல்ல முடியுமா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கும் உம்முடைய வசனத்துக்கும் நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லுங்களா? உடனே கிரியா நடக்கும். அல்லேலூயா. போன வாரத்துல சொன்னேன், நாளைக்கு யார் பரிசுத்தவான் என்பதை கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார். நாளைக்கு தெரியும். அப்படின்னா இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி தெய்வ சமூகத்தை கனம் பண்ணுகிறோம் என்பதை எல்லாம் எனக்கு புரிந்து கொள்ள முடியாது. உங்களை என்னை சிருஷ்டித்த கர்த்தருக்கு மறைவானதில்லை, அவர் அறிவார்.
அல்லேலூயா. நாளைக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். அடுத்த பகுதியிலே பின்னால சொல்லுகிறது, வாசிங்க தொடர்ந்து 28ஆம் வசனம். அப்பொழுது மோசே இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவர்களை நான் என் மனதின்படியே நல்லா கவனிக்கணும், என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்றால் நல்லா கவனிங்க. மோசே ஜனத்தோட சொல்றான், நான் இவங்களுக்கு ஒரு அதிகாரம் செலுத்தி இல்லைன்னா ஒரு கன்றாக்கு ஸ்தானம் எடுத்து ஒரு தலைவனாயிருந்து இவங்களை அடிமை கொள்ளுவதற்கு நான் விரும்பல. நான் செய்தது ஒன்றும் என்னுடைய இஷ்டத்துக்கு செய்யலவென்பதை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. அப்ப நம்ம இஷ்டத்துக்கு செய்து எங்கேயாவது போய் மாட்டியாச்சுன்னா, அதுல இருந்து வெளியே வரணும்னா நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவ இரக்கத்துக்காக கேட்டா அவர் வெளியே கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். அதை விட்டுட்டு நம்மவா போய் கண்ணியில சிக்கிட்டு, ஆண்டவரே நீ உமக்கு தெரியாதா, நான் ஜெபம் பண்ணேன் இல்லையா, நான் ஆராதித்தேன் இல்லையா, நான் உபவாசம் இருந்தேன் இல்லையா, தெய்வ ஆலோசனை கேட்டு கர்த்தர் தான் நடத்தினாரா, நம்ம சுய இஷ்டத்தின்படி நடந்தோமா என்பதையும் நம்ம திரும்பி சிந்திக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம துணிச்சலில் நம்ம கால் வச்சிருக்கிறோமா, தெய்வ சத்தம் கேட்டு கால் வச்சிருக்கிறோமா, இல்ல ஏதோ மனுஷனுடைய வார்த்தை கேட்டு கால் வச்சிருக்கிறோமா என்பதை வித்தியாசம் அறிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்றான், நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனாலே அறிவீர்களானால் என்றால் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வாரு. அப்பதான் இது வெளியே வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க கர்த்தர் புதிய காரியம் செய்யணும்னு? இந்த பகல் வேளையில ஆண்டவருடைய வசனத்துக்கு இன்னைக்கு பகல உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கோராகின் காலத்திலே கிரியை செய்த கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அநீதியை அநீதி என்றும் நீதியை நீதி என்றும் உண்மையை உண்மை என்றும் வெளிப்படுத்துவதற்கு என் கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுல அடுத்து சொல்லுகிறது, அதனுடைய 34, 35 வாசிக்கிற வேளையில அவர்களை சுற்றிலும் 32 முதல் வாசிக்கலாம். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. 30ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்றார்கள். அறிந்து கொள்வீர்கள் என்றான். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். மோசே சொல்றான், சதா பலவீனம் வரும், வயசாகி இருப்பாங்க, ஆபத்து வரும், இல்லைன்னா ஏதோ ஒரு நிலையில சரீரத்துல எத்தனையோ அவயவங்கள் இருக்கிறது. சில அவயவங்கள் செயலிழந்தா கொஞ்ச நாள் கூட ஜீவிக்கலாம், சில அவயவங்கள் செயலிழந்தா மனுஷன் வாழ முடியாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. இதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து. அப்ப பூமிக்கு வாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லும்போ ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலே பைபிள் சொல்லுகிறது, வானமே கேள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். இங்கே சொல்லுகிறது, பூமி தன் வாயை திறந்து ஒரு புதிய காரியம் செய்தது. அத்தனை பேரும் என்ன செய்தது? கோராகு, அவளுடைய கூட்டம், அவர்கள் குடும்பம், அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய எல்லாரையும் பூமி தன் வாயை திறந்து
அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகு கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்குண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. Praise the Lord. அல்லேலூயா. இதுல கவனிக்கணும், தெய்வீகத்துக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் எழும்புவானால் எந்த இடத்துல இருந்தாலும் தெய்வத்தினுடைய கிரியை வெளிப்படும். நம்ம யாரோடையும் வாக்குவாதத்துக்கு பிரச்சனை போக வேண்டாம். நம்ம தெய்வ சமூகத்துல முழங்கால் படி போட்டால் கர்த்தரால் பரிகாரம் நடக்கும். சில வேளை நம்ம விரும்புகிற நாள் நடக்காது, நம்ம விரும்புகிற வாரத்துல நடக்காது, நம்ம விரும்புகிறது போல கர்த்தர் செய்ய மாட்டாரு. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில அநேக அடையாள சின்னங்களை எனக்கு சொல்ல முடியும். நம்ம சபைக்கு விரோதமாய் நம்ம சபை அல்ல, கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. கர்த்தருடைய சபையில உங்களை என்னையும் கர்த்தர் ஆக்கி வைத்திருக்கிறார். இதுக்கு விரோதமா குதிகால் உயர்த்தின அநேகரை எனக்கு ஆதாரபூர்வமாய் சொல்ல முடியும். சிலரை உங்களுக்கும் சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலரை கர்த்தர் தொடர்ச்சி மாத்திட்டாரு. ஆமென். நீ தேடியும் என்ன செய்ய மாட்டாய், தேடியும் என்ன செய்ய மாட்டாய், காண மாட்ட. ஆமா, நடந்த சம்பவங்கள் நமக்கே தெரியுமே. சிலர் எல்லாம் தொடர்ச்சி மாத்திட்டாரு கர்த்தர். அது கர்த்தருடைய காரியம். பிரைஸ் தி லார்ட். நம்ம பேசினா பிரச்சனை வலுக்கும். நம்ம பேசினா அவன் பாஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க, அவன் இப்படி சொல்லிவிட்டான் அப்படி சொல்லிவிட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம பேசினா தானே நம்ம கர்த்தருடைய கையில விட்டா அவருடைய வேலை வருமா, அவர் அவருடைய வேலையை தொடங்குவார். பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்பி வந்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்தால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். அவ்வளவுதான். ஒண்ணு இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் ஏதோ ஒண்ணு நடக்கும். அது கர்த்தருடைய காரியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம ஒரு வார்த்தை சொன்னதுனால அப்படி நடக்க போறதும் இல்லை. கர்த்தர் எதை நினைச்சாரோ அது நடக்கும். அல்லேலூயா. ஆகையினால ரொம்ப தாங்க முடியலையா, அப்பாவுக்கு கையில விடுங்க, ஜெபம் பண்ணுங்க, அமைதியாயிருங்க, அவர் காரியத்தை நடத்தட்டும். ஆமென். நீங்க போய் பிரச்சனை உண்டு பண்ணி நீங்க போய் தேவையில்லாம அடுத்த மனுஷனை முன்ன கை கட்டிட்டு நிற்பதற்கு கர்த்தர் விரும்பல. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில நம்முடைய காரியத்தை அவருடைய கையில விட்டு கொடுப்போம். மோசே விட்டு கொடுத்தான், ஜெபம் பண்ணான், கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். அதனுடைய பின்னால உள்ள பகுதியை நான் வாசிக்கிற வேளையில 35 முதல் வாசிங்க. அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபங்காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, அக்கினிக்குள் அகப்பட்ட தூபகலசங்களை எடுத்து அவைகளில் இருக்கிற அக்கினியை அப்பாலே கொட்டி போடும்படி ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலெயாசாருக்கு சொல். இந்த தூப கலசங்கள் பரிசுத்தமாயின. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நான் ரொம்ப செய்தியை நீட்டிட்டு போக விரும்பல. 250 பேரை என்ன செய்தது? அக்கினி பட்சித்தது. அப்படியே நிக்கட்டும். இந்த 250 பேருக்குள்ளத பூமி தன் வாயை திறந்து என்ன செய்தது? மூடிட்டு. நல்லா நீங்க வேதத்தை அந்த அதிகாரங்களை வீட்டுல போய் பொறுமையோட வாசிக்கணும். கிரியை செய்கிற கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ 250 பேரையும் பட்சித்து போட்டது அக்கினி. தூபகலசம் எல்லாம் அங்க போட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க நினைச்சாங்க இந்த தூபகலசத்தை நம்ம போகும்போது கொண்டு போகலான்னு. ஒன்னையும் கொண்டு போக முடியாது, எல்லாம் இங்கதான் கிடக்கும். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, ஆரோனுடைய குமாரரை கூப்பிட்டு எலியாசரை கூப்பிட்டு சொல்றாரு, டேய் அவங்க எல்லாம் போயாச்சு, அந்த தூபகலசத்துல இருக்கிற அக்கினிய தட்டிட்டு தூபகலசத்தை நீங்க எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த தூபகலசம் பரிசுத்தமாய் இருந்ததாம். தூப கலசம் பரிசுத்தமாய் இருந்தது. தூப கலசம் பரிசுத்தம், தூப கலசத்தை சுமந்தவன் அசுத்தனாய் மாறினான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தபடியினால் அவனை கர்த்தர் கைவிட்டார். Praise the Lord. அல்லேலூயா. தூப கலசத்தை எடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, அதுல இந்த தூபம் என்ன, தூப கலசம் என்ன வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வேத வசனத்தை வாசிக்கிற வேளையில பைபிள் சொல்லுகிறது, வாசிங்க. வெளிப்படுத்தல் 5:8. அந்த புஸ்தகத்தை அந்த அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெயங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் போதும். அதுல 8வது வசனத்தில் சொல்லுகிறது, தங்கள் சுரமண்டலங்களை பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கம். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அப்போ பழைய ஏற்பாட்டுல தூப கலசத்துல நறுமண பொருட்களை போட்டு அசைக்கும் போது அந்த நறுமண வாசனை என்ன செய்யும்? அக்கினியில இந்த நறுமண பொருட்கள் விழும்போது நல்ல வாசனை வரும். இது பழைய ஏற்பாட்டு முறை. புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்களுடைய ஜபத்தை தூபத்திற்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப புதிய ஏற்பாட்டுல தூப வர்க்கம் என்று சொல்லும் போது நம்முடைய ஜபமாகிய தூப வர்க்கம். புரியுதா உங்களுக்கு? ஜபமாகிய தூப வர்க்கம். அப்படியே நம்ம ஜபம், நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய துதி, நாம் தெய்வ சமூகத்திலே தரித்திருந்து ஏசப்பாவை நோக்கி ஜபிக்கிற ஜபம் பரிசுத்தவான்களின் தூபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டுல ஒரு பாத்திரத்துக்குள்ள, பாத்திரம்னா தூப கலசத்துல அக்கினி போடுவாங்க. புதிய ஏற்பாட்டுல மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் இந்த அக்கினியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். கூடி வந்த வேளை அவர்கள் நாவிலே அக்கினிமயமான நாவை கர்த்தர் வைத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்களும் நானும் உங்களுடைய என்னுடைய இருதயம் தூப கலசம். நம்முடைய இருதயம் என்ன? நம்முடைய இருதயம் என்ன? தூப கலசம். தூப கலசத்துல பரிசுத்த ஆவியாகிய அக்கினி வல்லமை, தேவ அபிஷேகம் நமக்கு உள்ள வரும்போ நாம் ஜெபிக்கிற ஜெபம் தூபமாய் ஏறெடுக்கப்படும். அல்லேலூயா. ஆகையினாலதான் பவுல் நிருபம் எழுதும் போது நீங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தம். புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவின் நற்கந்தம் என்று எழுதுகிறார். அப்போ தூப கலசம் நம்ம தான். அக்கினி பரிசுத்த ஆவியானவர் இதிலே போடுகிற நறுமணம் என்பது ஜெபமாகிய தூபம். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தவான்களின் ஜெபம் தூபமாக தெய்வ சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிறது. இந்த காலை வேளையில ஒவ்வொருவரும் நம்முடைய தூப கலசம், நீங்களும் நானும் உங்களுடைய என்னுடைய இருதயமாகிய தூப கலசம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த தூப கலசத்துக்குள்ள அந்நிய அக்கினி விழுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. வசனத்தின் ரகசியத்தை புரிந்தால் ஜபத்திற்கு லகுவாய் நமக்கு பதிலையும் பரிகாரத்தை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ அவர்கள் கவனிக்கிறீங்களா? அவர்கள் அந்நிய அக்கினியை போட்டு கொண்டு வந்தாங்க. அப்போ நமக்கு உள்ள
சாத்தான் அவனுடைய களையாகிய அந்நிய அக்கினியாகிய விதையை போடுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே நீர் நல்ல விதையை அல்லவா விதைத்தீர், ஆனா முளைக்கும்போ வளரும்போ களையும் கூட என்ன செய்கிறது? ஆண்டவர் விதைச்ச நல்ல விதையைத்தான் விதைச்சாரு, நல்ல விதையை விதைத்தார். ஆனா வளரும்ப எதுவும் சேர்ந்து வளருது. விதைக்கும் போது நல்ல விதையைத்தான் விதைச்சாரு, வளரும்ப எதுவும் வளருது. அப்ப சிஸ்டர்கள் வந்து கேட்கிறாங்க, இந்த களை எப்படி ஆண்டவரை வந்து? அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தூங்கும் போது எப்படி களை எப்ப விதைக்கப்படும்? களை எப்ப விதைக்கப்படும்? களை எப்ப விதைக்கப்படும் கேட்கிறேன். ஒரு மனுஷன் வசனம் விதைக்கும்போ தூங்கினால் ஆவியானவர் வசனத்தை விதைப்பார், சாத்தான் களைய வச்சிட்டு இருப்பான். யாரு உறங்கதோ அங்க போட்டு கொடுப்பான். ஒருபடி இருக்கு. கைகளை உயர்த்தி சத்தமா, ஏன் நீங்களும் நானும் விசுவாசத்தில் பலன் படவில்லை என்றால், போன வாரத்தில் வாசித்தோம், விழித்திருங்கள், தெளிந்த புத்தியோடுங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் அப்படியே சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு சர்ச்சொன்னு கிடையாது. தேவபுத்திரர் நின்ன தேவ சன்னதியில் அவன் நின்னால் அவன் எல்லா இடத்துலையும் சுத்திட்டே இருப்பான். ஆமென். பைபிள் சொல்லுது, கொஞ்ச காலம் உண்டு என்று அவன் அறிந்து அவன் சுத்திட்டு நடக்கான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் நல்ல விதைய விதைச்சாரு. சத்துரு பக்கத்துல நிக்கிறான். தூங்கும்போ சத்துரு களைய என்ன செய்தானா? எடுத்தீங்களா அந்த வசனம்? நித்திரை, கவனிங்க. நித்திரை, உறக்கம். தூங்கும்போ தூங்கணும், தூங்க கூடாதுன்னு சொல்லல. மருத்துவம், மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுகிறது 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ரெஸ்ட், 8 மணி நேரம் தூக்கம். தூங்கணும், தூங்க கூடாதுன்னு பைபிளும் சொல்லல, மருத்துவமும் சொல்லல. எப்ப தூங்கணும் எப்ப தூங்க கூடாது என்பது நமக்கு தெளிவாய் அறிவை கர்த்தர் தந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷபுத்திரனா சர்வ வல்லமை உள்ள தேவன் வசனத்தை விதைக்கிறார். ஆனால் மனுஷன் நித்திரை செய்யும் போது அந்த வசனத்தை சொல்லி தப்பை எடுக்காதவங்க எடுப்பாங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இனி தேடி எடுங்க, வாசிங்க. பண்ணுகையில் அவனுடைய சத்துரு, நல்லா கவனிங்க, அவனுடைய. அப்போ ஒவ்வொருவருக்கும் யாருண்டு? அவனுடைய சத்துரு. அப்ப பாஸ்டருக்கும் சத்துரு உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. விசுவாசிக்கும் சத்துரு உண்டு. கைகளை தூக்கி சொல்லுங்க, எனக்கு சத்துரு உண்டுன்னு சொல்லுங்க. புரியுதா அந்த வசனத்தை? புரியுதா உங்களுக்கு? அவனுடைய சத்துரு. தனிப்பட்ட மனுஷனுக்கு சத்துருவனுடைய தாக்கம் எப்போதும் இருந்துட்டு இருக்கும். விழித்திருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகையினாதான் விழித்திருங்கள் என்று பைபிள் சொல்லுது. பிசாசுக்கு இடம் கூடாதுன்னு சொல்லுது. அவனுக்கு எதிர்த்து நில்லுன்னு சொல்லுது. ஆவியிலே அனலாயிருன்னு சொல்லுது. இதெல்லாம் வசனம். அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள், பாத்தீங்களா, நல்ல கோதுமை தான் அங்க இருக்கு. அதுக்கு உள்ள நல்ல சுபாவமா இருந்தாங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா ஆராதிச்சிட்டு இருந்தாங்க.
கர்த்தருடைய சபைன்னா ஒரு ஜீவ நாடியை துடித்து கொண்டிருக்கக்கூடிய அளவுல இருந்தாங்க. ஏன் இப்ப பின்னால இருக்கிறாங்க? அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு அவன் போனாய்யா. ஒருபடி மண்ணை வாரி போட்டுட்டு அவன் போனாய். பிரைஸ் தி லார்ட். ஒருபடி களைய போட்டுட்டு அவன் போனாய். இப்ப கண்டுபிடிக்க முடியல. அவன் போனான். நம்ம நல்லா உறங்கி அவனுக்கு இடத்தை வச்சு கொடுத்தோம். அவன் இட்டாண்டாங்க போனான். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகையினால நான் ஆராதனை வேளை தூங்க கூடாதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவது. ஜெபிக்கிற வேளை தூங்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நீங்க தூங்குனீங்கன்னா உங்க சத்துரு பக்கத்துல நிப்பான். எனக்கும் சத்துரு உண்டு, உங்களுக்கும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அவன் வெட்கப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். வசனம் வரும்போ, வசனமாகிய வித்து ஆலயத்துல விதைக்கப்படும்போ உங்க பக்கத்துல சாத்தான் நின்று கொண்டிருப்பான். யாரு கவனம் திரும்புதோ, யாரு தூங்குறாங்களோ அவன் அங்க களைய விதைச்சிட்டு அவன் போயிருவான். அல்லேலூயா. போயிருவான். நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே நல்லாதானே பாடுனேன், நல்லாதானே ஜெபம் பண்ணேன், நான் ராத்திரி போறேன்ப்பா, நான் பகல போறேன், ஆனா ஆவியில தூங்கினது நம்ம அறியல. பிரைஸ் தி லார்ட். அவன் களைய போட்டது நம்ம அறியல. கோதுமை வளருகிறது, களையும் சேர்ந்து வளருகிறது. சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, வாசிங்க. வந்து ஆண்டவர் நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீரா. எப்படி ஆண்டவரே இந்த களை எல்லாம் வந்து சத்துரு அதை செய்தார். நம்ம உறங்கணும், அவங்க வச்சுட்டு போகணும். ஆண்டவரை உயர்த்துவோம். அல்லேலூயா. நாம் தூங்கினோம், அவன் களைய போட்டுட்டு போயிட்டான். இப்ப குடும்பம் கடந்து படுற பாட பாருங்க. உங்க குடும்பம் கஷ்டப்பட காரணம் என்ன? அவன்தான் ஆளு. பிரைஸ் தி லார்ட். அவனுடைய சத்துரு. ஒவ்வொருவருக்கும் சத்துரு உண்டு. அவனுக்கு இடம் கொடுக்காதபடி காக்கணும். அல்லேலூயா. சகோதரா, உனக்கு சத்துரு உண்டு. வாலிப தம்பி, சத்துரு உண்டு. தகப்பனே, உங்களுக்கு சத்துரு உண்டு. அருமையான தாயாரு, உங்களுக்கு சத்துரு உண்டு. வாலிப பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாய் சத்துரு உண்டு. அவன் களையை எப்போதும் பத்திரமாய் வைத்து காத்து கொண்டிருக்கிறான். எப்ப வாய்ப்பு கிடைக்கும் போட்டுடலாம்னு சொல்லி களை விழுவதற்கு இடம் கொடாதபடி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஆகையினால பைபிள் சொல்லுகிறது, இடம் கொடுத்தா அவன் களைய விதைப்பான். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஆண்டவரிடத்துல வந்தானே களைய வச்சிட்டு விதைக்க. ஏசப்பாவுக்கு பக்கத்துல வந்தான். ஐயா, உமக்கு பசியா இருந்தால் இந்த கல்லுகளை ஒரு வார்த்தை சொன்னான், இந்த கல்லுகள் அப்பமாகும். போ சாத்தானே. பிரைஸ் தி லார்ட். தேவை, நமக்கு ஆகாரம் தேவை. ஆகாரத்தை தந்து பரிசோதிப்பான். ஜாக்கிரதையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்து சொல்றான், நீரு இந்த மேல இருந்து ஒண்ணு கீழே என்ன செய்யும்? சாடும். தேவதூதர்கள் உண்மை தாங்குவார்கள். உண்மை. சாத்தான் சொன்ன உண்மைதான். கர்த்தருக்கு தெரியும், அவனுக்கு வாக்குகள்ல நான் கட்டப்பட வேண்டியது பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சிலப்போ ஜோம் பண்ணிட்டு இருக்குமோ நல்ல ஐடியா மனசுல வந்த போல இருக்கும். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிக்கணும். இந்த ஐடியாவின்படி செய்தா, இந்த யோசனைப்படி செய்தா நான் கண்ணீர் அகப்படுவேனா, பாதுகாக்கப்படுவேனா, ஆண்டவரேன்னு சொல்லி எண்ணத்தை சிதறடிக்காம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி தீர்மானம் எடுத்து திட்டமிட வேண்டும். அல்லேலூயா. லாஸ்ட்ல சொல்றான், நீர் ஒருக்கா பணிஞ்சா இதெல்லாம் எனக்கு அது உமக்கே தான்.
Praise the Lord. எனக்கு பின்னாலே போ போ சாத்தானே. பேதுரு ஒரு முறை வந்து சொன்னான், ஆண்டவரே உமக்கு இப்படி ஒண்ணும் என்ன செய்ய கூடாது, உமக்கு ஒண்ணும் என்ன செய்ய கூடாது. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறப்போ பிசாசு சொன்னாரு. Praise the Lord. யாருக்கு உள்ள சாத்தான் வந்து நம்மள விசுவாசத்தை கமத்துவதற்கு கிரியை செய்வான்னு தெரியாது. ஜாக்கிரதையா இருக்கணும் விசுவாசிகள். Praise the Lord. அவனுடைய சத்துரு. அந்த வசனத்தை மறக்க கூடாது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24-25. மத்தேயு 13:24-25 இருக்கு. அவனுடைய சத்துரு பாருங்க. ஒவ்வொருவருக்கும் யோபுக்க வீட்டுல இவன் தான் வந்தான். யோபுக்க சத்துரு இவன் தான். Praise the Lord. ஆடு கூட்டத்துல போனாய், பிள்ளைகளை கூட்டத்துல போனாய், ஒட்டகத்துக்கு இடையில போனாய், வயல் நிலத்துல போனாய், அவனுக்கு சரீரத்திலையும் வந்தாய். ஆத்மாவை மாத்திரத்தோட கத்தர் அனுமதிக்கல. எத்தனையோ வந்து ஜீவன் எடுபட்டு போகாம இதுவரை பாதுகாத்த என் அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், எத்தனை பேர் சொல்ல முடியும்? எப்படி எல்லாமோ அவன் கிரியை செய்து பார்க்கிறான். ஆனா என் ஜீவனை இதுவரை தொடுவதற்கு கத்தர் அனுமதிக்காம இதுவரை என்னை என் குடும்பத்தை பிள்ளைகளையும் பாதுகாத்த என் கத்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் கத்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி? பிரைஸ் தி லார்ட். அவனுடைய சத்துரு மறந்துடாதீங்க. சொல்லுவாங்க சாத்தான் என்ன ஒன்னும் பிடுங்கிட்டு ஒண்ணும் போக மாட்டான், அவன் பிடுங்க மாட்டான். ஏதோ ஒண்ணு நட்டு வைப்பான், கொஞ்ச நாளை தாண்டும் போது மறைச்சு தள்ளும். அது புரியுதா உங்களுக்கு? தூங்க நான் எதிரி களை விதைப்பான். ஆக என்ன பெர்க்மன்ஸ் பாடினார், தூங்காமல் ஜபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து கைகளை உயர்த்தி. தூங்கிறாதீங்க, ஆவியில தூங்கிறாதீங்க, ஆவியில நிர்விசாரம் வராம காத்து கொள்ளுங்க. கோராகனுடைய கூட்டத்துல நிர்விசாரம் வந்தது, அத்தனை பேரையும் அக்கினி பட்சித்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அக்கினி வந்தா நல்லதும் செய்யும், நன்மையை செய்யும். நீ கட்டினது நிலைத்தான் கூலியை பெறுவாய். கோராகனுடைய கூட்டம் கட்டினது நிக்கலையே, துக்கமாயிருக்கே. இத்தனை வருஷம் தூபம் காட்டி தூப கலசத்தை பிடிச்சிட்டு காட்டிட்டு அக்கினிக்கு வந்து போச்சே, நிக்கலையே. என்ன எண்ணத்தோடு அவன் காட்டினான், என்ன நோக்கத்தோடு செய்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. வார்த்தையை சுருக்க விரும்புகிறேன். பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய தூபம் தெய்வ சன்னதியில ஒண்ணு ஏற எடுக்கப்படுமானால் அடைபட்ட அத்தனை வாசலை என் கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. இந்த மாதத்துல இந்த நாட்களில் அடைபட்டு கிடக்கிற சிலத வாசலை திறக்க உங்க ஜெபம் எழும்பட்டுமே. சத்துரு நிக்காம பக்கத்துல அவனுக்கு இடம் கொடுக்காத, அவனை நீ கவனிக்காத. நல்ல கோதுமை மணி ஆகிய வேத வசனத்தை, நல்ல சத்தியத்தை கை கொண்டு அதுல நிலைத்திருங்க. கர்த்தர் கிருபையினால கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. 250 மட்டுமல்ல, அந்த வாதையினால் அழிக்கப்பட்டவர்கள் லாஸ்ட் வாசிச்சு முடிக்கிறேன். என்னாகும் 16 அதனுடைய வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வாசிக்க வேண்டியது 49ஆம் வசனம். கோராகின் காரியத்து நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். நிறுத்துங்க. இனி 47 முதல் வாசிக்கலாம். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவில் தூபகலசத்தை உண்மையான ஜெபம் வாதையை தடுத்து நிறுத்தும். ஆமென். உண்மையான ஜெபம் வாதையை தடுத்து நிறுத்தும்.
இங்க சொத்து மடிஞ்சிட்டு இருக்காங்க, இங்க வாதையினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மோசே சொல்றான், ஏய் என்ன பார்த்துட்டு இருக்க, இப்போ மௌனமாய் இருக்க வேண்டிய காலம் அல்ல. தூப கலசத்திலே தூப வர்க்கத்தை போட்டு ஆலயத்துக்குள்ள போ, நெடுகலும் குறுகலுமாய் ஒன்று நடந்து பார் என்று சொன்னதும் அவன் உண்மையாய் கீழ்ப்படிந்தான். தேவாக்கினியை தூப கலசத்தில் போட்டான். தேவன் கொடுத்த பொறுப்பை உத்தரவாதத்தோடு செய்வதற்கு ஆலயத்தின் நடுவிலே தூப கலசத்தை அசைக்க ஆரம்பித்தான். தேவன் அனுப்பின வாதையை கர்த்தர் நிறுத்தினார். தெய்வ பிள்ளையே, சாத்தானால் கிரியை செய்கிற இடங்கள் நிறுத்தப்படுவதற்கு உங்களுடைய என்னுடைய ஜெபமாகிய தூபத்தில் பரிசுத்த ஆவியின் அக்கினியை போட்டு நாட்களில் ஜெபத்தில சபை ஒன்று கூட எழும்புமானால், தனிப்பட்ட முறையில எழும்புவீர்களானால், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளான மாற்றத்தை கர்த்தர் தந்து வசனத்தின்படி ஒரு மாறுதலை தந்து வாதையை நிறுத்தி ஆரோக்கியத்தை, பலனையும், சுகத்தையும், சமாதானத்தையும் குடும்பத்தில் தந்து கர்த்தர் நடத்த வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாம். 14,700 பேர். அப்போ ஒரு மனுஷன் 250 மாறுச்சு, அடுத்து 14,000 சில்லறையா மாறுச்சு. அப்படி பார்த்தா ஒரு மனுஷனுடைய வார்த்தையினால் வருகிற விளைவுகள் கவனிங்க. ஆரோன் மரித்தவர்களுக்கு, செத்தவர்களுக்கு, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே அவன் தூபத்தை பிடித்து கொண்டு போக ஆரம்பித்தான். கர்த்தர் வாதையை நிறுத்தினார். நம்முடைய ஜெபம் விழிப்புணர்வோடு ஜெபிக்கிற ஜெபம், விழிப்புணர்வோடு கர்த்தரை துதிக்கிற துதி, விழிப்புணர்வோடு ஆண்டவரை உயர்த்துகிற அனுபவம் வாதையை நிறுத்தும். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அவனுடைய சத்துரு களையை அங்க உள்ளாலே போட்டுட்டு போயிட்டான். இந்த பகல் வேளையில சாத்தானுடைய வேலை, களைய போடுவான், அவன் போயிருவான். திருப்பி வந்தா கண்டுபிடிக்கலாம், அவன் திருப்பி வரமாட்டான். இந்த களை அங்க இருந்து அது வளர ஆரம்பிக்கும். கோதுமைக்குள்ள சேர்ந்து வளர ஆரம்பித்த பாருங்க. நம்ம கவனக்குறைவு, நம்முடைய ஆவிக்குரிய நிர்விசாரம், ஆவிக்குரிய அலட்சியம் சத்துரு களையை போட குடும்பத்துக்குள்ள, ஜீவிதத்துக்குள்ள, தொழிலுக்குள்ள, நன்மைக்குள்ள, எதிர்காலத்துக்குள்ள அவன் களையை போட்டு விளையாட ஆரம்பிப்பான். ஜாக்கிரதையோடு இந்த பகல் வேளையில அப்பா அவனுடைய கைகளில் ஒப்பு கொடுங்க. தெளிந்த புத்தியோட இருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த பகல் வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்திலிருந்து ஒரு விளைபலன் உண்டாக வாய்களை திறந்து தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணலாம். சபை ஒருமித்து ஜெபிக்கலாம்.